பாருங்க, அவருக்குள்ள இந்த சங்கீதம் எழுதும்போது தன்னுடைய வேதனையும் துக்கத்தையும் தெரியப்படுத்தி ஆண்டவருக்கு தெரியப்படுத்திட்டு அதுக்கான காலம் வந்துட்டுன்னு சொல்கிறாரு. தேவரின் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். நீங்கள் இறங்குவீங்க, இறக்கம் செய்வீங்க, கண்டிப்பாக எனக்கு பதில் கிடைக்கும், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரும், என் ஜெபம் கேட்கப்படும், எனக்கு நீங்கள் பதில் சொல்லுவீங்க, அதுக்கான நேரமும் வந்துட்டு அப்படின்றார். அதற்காக குறித்த நேரம் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். எப்படி அவர் புரிஞ்சு பேசுகிறார் பாருங்க ஆண்டவர்கிட்ட. திக்கற்று போய் நிற்கிற அப்படிப்பட்டவருடைய ஜெபம் அவர் தள்ள மாட்டார், அலட்சியப்படுத்த மாட்டார். அவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். உலகத்தில் நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் உண்மையாக இருக்க முடியாது. நல்லவங்களாக இருக்கலாம். நல்லவங்களாக எப்படி இருக்க முடியும்? நல்லவங்களாக எப்படி இருக்க முடியும்? தெரியாது. அப்போது நல்லவங்களாக எப்படி இருக்க முடியும்னா, நான் இப்போ உங்களை பார்த்த உடனே ஆமாம் அப்படியா, சரி பரவாயில்ல, நல்லா சரி அப்படின்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறேன். அடுத்து அவங்க வராங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிக்கிறேன். நான் அவங்க நல்லா சொல்லணும்ல, அவங்க கூட நிறைய குறைவு சொன்னாலும் நான் அதை பரவாயில்ல, சரி அப்போ நான் நல்லா, அப்போ எதை சொன்னாலும் என்ன செய்கிறாங்க, கேட்டுக்கிறது. அப்போ நான் நல்லவனாக ஆயிடுறேன். என்ன அப்போ உண்மையாக இருக்கலை. உண்மையாக இருக்கணும்னா எப்படி? உண்மையாக இருக்குன்னா நேச்சராக அதை சொல்லணும். என்ன சொல்லணும்? கண்டித்து உணர்த்தணும். என்ன அப்போ நான் அதை என்ன செய்யணும், அப்படி சொல்லணும்னா அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும்? கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அப்போ அதில் என்ன கொஞ்சம் கசப்பாக இருக்கும். உண்மையை பேசும்போது எப்படி இருக்கும்? இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாது, கொஞ்சம் கசப்பாக இருக்கும், கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும், அப்படி இருக்கும். அப்போது நல்லவங்களாக வாழ்வாங்க, நல்லவங்களாம் சீக்கிரமாக வாழ்ந்துடலாம். ஆனால் உண்மையாக வாழ முடியாது. உண்மையாக வாழணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அந்த கஷ்டத்துக்குள்ளே நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவங்க, இந்த கிறிஸ்தவர்கள் என்னென்னா உண்மையாக வாழும்போது ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறாங்க. நம்ம உண்மையாக வாழும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். ஏன்னா நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் என்ன செய்ய மாட்டாரா? தள்ளவே மாட்டார். நீதிமான்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நல்லவர். அந்த 18வது வசனத்தை வாசிக்கலாம். 18வது வசனம், பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும். அந்த பின் சந்ததிக்காக எழுதப்படுகிற சில வார்த்தைகள் நாம் கற்றுக்கொண்ட பின்பு நாம் நம்முடைய சந்ததிக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், உட்காந்து இப்படி போட்டிருக்கு, அப்படி இருக்குது, இப்படி செய், அப்படி செய்யினா கேட்க மாட்டாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காது. அப்படியானா அவங்களுக்கு முன்னாடி நாம் செய்து காட்ட வேண்டும். செய்து காட்டுறது தான் அதிகமாக பின்பற்றுவாங்க. நம்ம சின்ன பிள்ளைங்க கூட நம்ம ஏதாவது செஞ்சால் அதை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணணும். குழந்தைகள்லேருந்து அதை கற்றுக்கணும். சின்ன பிள்ளையிலேருந்து பிள்ளைங்க என்ன செய்யணும்னா, வீட்டில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்களோ அதை மாதிரி செஞ்சு பழகும். அதனால் அப்பா மாதிரி அம்மா மாதிரி இருக்கும். அப்போது அந்த பிள்ளைகள் மத்தியில் பெற்றோராக இருக்கிறவர்கள் நடந்து செய்து காட்ட வேண்டும். அதனால் பின் சந்ததிக்காக எழுதப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு நல்லவர். கடைசி வசனத்தை மாத்திரம் வாசித்து கடந்து போகலாம். உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். அது எப்படி சொல்லி முடிக்காருன்னு. ஒரு அடியார் என்ன நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவங்க நிலைச்சி நிற்பாங்க. என் பிள்ளைங்க ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்த பிள்ளைங்கள்லாம் எப்படியாவது வந்துடுவாங்க, நல்லா வந்துடுவாங்க, நிலைச்சிருப்பாங்க. ஏன்னா அவர் சொல்லிட்டு அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும், அவர்களுக்கு பின் வருகிற சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு இவரே அடக்கி விட்டு சொல்கிறார். நம்ம வாயின் வார்த்தை ரொம்ப கவனம். வாயின் வார்த்தை நம்ம ஜெபிக்கும் போதும் சரி, பேசும்போதும் சரி, நம்ம வார்த்தையை கவனமாய் கவனித்து நம்ம நிதானமாய் அறிந்து சொல்லுவோமானால் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த சங்கீதத்தை இதோடு முடித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம அடுத்த வசனத்துக்கு நேரம் கடந்து போகலாம்.